அன்பு தோழர்களே, இந்த உலகத்தில் நிரந்தரமான அதிகாரம் என்பது யார்கிட்ட இருக்கு? கிரீடம் சுடுன ராஜாக்களிடமா, நிலப்பிரபுத்துவ வர்க்கத்திடமா, அல்லது ஆயுதம் ஏந்திய சர்வாதிகாரிகளிடமா? அப்படி இல்லை என்றால் இந்த ஒழுங்கமைந்த குற்ற கும்பலிடமா? இல்லவே இல்லை. பேரதிகாரம் என்பது எப்போதும் சாதாரண சாமானிய மக்களாகிய நம் கைகளில் தான் இருக்கு. ஆளப்படுபவர்களின் சம்மதம் இல்லாமல் எந்த அரசாங்கமும் இங்கே நிலைத்து நிற்க முடியாது என்பதை பிரெஞ்சு புரட்சி முதல் அரபு வசந்தம் வரை உலக வரலாறு நமக்கு பலமுறை நிரூபித்து காட்டியிருக்கு. இவ்வாறான மக்கள் எழுச்சிக்கு நம் இலங்கை வரலாறும் விதிவிலக்கல்ல. பிரித்தானியரின் நியாயமற்ற வரி விதிப்புக்கு எதிராகவும் வாழ்வாதார சுரண்டல்களுக்கு எதிராகவும் இந்நாட்டின் ஏழை விவசாயிகள், மாட்டு வண்டிக்காரர்கள், குமாஸ்தாக்கள், மலையக தோட்ட தொழிலாளர்கள் என பலரும் கிளர்ந்தெழுந்த ஒரு நீண்ட போராட்ட பாரம்பரியம் நமக்கு உண்டு. பெயரளவு சுதந்திரத்திற்கு பிறகான தேர்தல் அரசியல்ல ஒட்டுமொத்த இலங்கையையும் மக்கள் அதிகாரத்திற்கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு மாபெரும் சந்தர்ப்பம் 1953 ஆகஸ்ட் மாதம் நடந்த மாபெரும் மக்கள் எழுச்சியின் போது கனிந்திருந்தது. அது வெறும் வெளியேற்றத்திற்கு எதிரான போராட்டம் அல்ல, ஒட்டுமொத்த ஆட்சி மாற்றத்தை வலியுறுத்திய பேரெழுச்சியாகவே அதை பார்க்க முடிகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அன்றைய சந்தர்ப்பவாத இடதுசாரி தலைமைகள் அந்த புரட்சிகரமான எழுச்சியை வெறும் ஹர்த்தால் என்ற ஒற்றை சொல்லுக்குள் சுருக்கி ஒரு வரலாற்று காட்டுக்கொடுப்பை செய்தாங்க. அந்த 1953க்கு பிறகு ஒட்டுமொத்த நாடும் கட்சி, இன, மத பேதங்களை கடந்து மக்கள் திரளாக அணிதிரண்ட மற்றொரு மாபெரும் வரலாற்று பதிவை கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலம் கண்டது. கோவிட் பெருந்தொற்றினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களின் ஆக்ரோஷம், திட்டமிடப்படாத ஆன்லைன் கல்வியால் மரமேறிய மாணவர்களின் ஆதங்கம், நடைமுறைக்கு சாத்தியமற்ற இரசாயன பசலை தடையினால் வாடிப்போன விவசாயிகளின் போர்க்குரல் என நாலாபுறமும் எதிர்ப்புகள் வெடித்தன. ஆனால் தங்களை மீறிய சக்தி இல்லை என்ற மமதையில் திளைத்த ராஜபக்ச ஆட்சியாளர்கள் உழைக்கும் மக்களை காலடியில் நசுக்கப்பட வேண்டிய சிற்றெரும்புகளாகவே நினைச்சாங்க. சுதந்திரத்திற்கு பின் புற்றுநோயைப் போல வளர்ந்த ஊழல் அரசியலும் தவறான பொருளாதார கொள்கைகளும் கோட்டாவின் ஆட்சியில் நாட்டை அதிகாரப்பூர்வமாக வங்குரோத்து நிலைக்கு தள்ளின. அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை தொட்டது. நடுத்தர குடும்பங்கள் கூட ஒருவேளை உணவை பெற்றுக்கொள்ள முடியாமல் திண்டாடின. எரிபொருள் கப்பல்கள் கடலில் நங்கூரமிடப்பட்டு நின்றும் அதை இறக்குமதி செய்ய டொலர் இல்லாத ஒரு நிலை இலங்கையில் இருந்தது. வீதிகளில் வாகனங்கள் ஸ்தம்பித்தன. சமையல் அறைகளில் அடுப்புகள் அணைந்தன. பல மணி நேர தொடர் மின்வெட்டு, உயிர்காக்கும் மருந்துகளுக்கு கூட கடுமையான தட்டுப்பாடு. மக்களை வறுமையில் தள்ளிவிட்டு ஆட்சியாளர்கள் மட்டும் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்தப்ப மக்களின் கோபம் எரிமலையாக வெடித்தது. அன்றைய பிரதமர் மகிந்த ராஜபக்சவினால் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாமல் போன போது 7 மூலைகளை உடையவர் என்று அவர்களால் வர்ணிக்கப்பட்ட பசில் ராஜபக்ச அதிரடியாக அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டார். ஆனால் இந்த மேதாவித்தனங்கள் யாவும் நாட்டை மேலும் படுகொலியில் தள்ளின. இறுதியில் பொறுமையிழந்த மக்கள் காலி முகத்திடலில் கோட்டா கோஹோம் என்று ஒன்றிணைந்தனர். மக்களின் அறவழி போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாத மஹிந்த ராஜபக்ச 2029 மே 9 அன்று காடையர்களை ஏவி வன்முறையை நிகழ்த்தி பயத்தை விதைக்க பார்த்தனர். ஆனால் காலடியில் நசுங்குவதை விட அந்த பூதத்தின் கால்களை வாரிவிட மக்கள் துணிந்தாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களின் எதிர்வினை எந்த அளவு பயங்கரமானது என்பதை அந்த பிரபுத்துவ ஆட்சியாளர்கள் கணித்திருக்கவில்லை. 2022 ஜூலை 9 கொழும்பு நோக்கி திரண்ட மக்கள் பெருவெள்ளத்தை கண்டு கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டே தப்பியோடினார். ஜூலை 13 அன்று ராஜினாமாவும் செய்தார். இது இலங்கை வரலாற்றில் சாமானிய மக்கள் அடைந்த மாபெரும் தார்மீக வெற்றியாகும். அன்று காலி முகத்திடலில் விதைக்கப்பட்ட அரசியல் விழிப்புணர்வின் அடுத்த கட்ட உன்னத அறுவடைதான் இன்று நாட்டு மக்கள் ஜனநாயக தேர்தல் முறையின் ஊடாக தேசிய மக்கள் சக்தியை பெரும்பான்மையுடன் அதிகாரத்திற்கு கொண்டு வந்திருப்பதாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் மக்களின் கோரிக்கைகளுக்கு இணங்க நிதானமாகவும் உறுதியாகவும் செயற்பட்டு வருகிறது.
கடந்த காலங்களில் நாட்டை சூறையாடிய அரசியல்வாதிகளும் உயர் அதிகாரிகளும் இன்று சட்டத்தின் முன் நிறுத்தப்படுகிறார்கள். மறுபுறம் வங்குரோத்து அடைந்திருந்த நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக ஸ்திரத்தன்மையை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கு. இந்த உறுதியான நடவடிக்கைகளை பார்த்து தங்களின் அரசியல் எதிர்காலமும் சுதந்திரமும் பறிபோய்விடும் என்று பயந்த பழைய ஆட்சியாளர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள இப்போது கையில் எடுத்திருக்கும் புதிய ஆயுதம்தான் போலி மக்கள் போராட்டம் ஆகும். புதிய அரசாங்கம் முடங்கிவிடும், தங்களைப் போலவே இவர்களையும் மக்கள் விரட்டி விடுவார்கள் என்று எதிரணி அரசியல்வாதிகள் பகற்கனவு காண்கிறார்கள். நாட்டை ஆள முடியாவிட்டால் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சவால் விடுகிறார்கள். ஆனால் அதற்கு மாற்றீடாக நாட்டை யாரிடம் கொடுப்பது என்ற கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் எதுவும் இல்லை. ஏனென்றால் மக்கள் ஆதரவு தங்களுக்கு இல்லை என்பது அவர்களுக்கே தெரியும். தோழர்களே, அரசியல் தத்துவார்த்த ரீதியாக பார்க்கும்போது 2022 நடைபெற்றது ஒடுக்குமுறைக்கு எதிரான மக்களின் உண்மையான எழுச்சி. ஆனால் இன்று 2026 திசை காட்டிய அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நாடகங்கள் எல்லாமே இழந்த செல்வாக்கை மீட்கவும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கவும் பழைய ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு நடத்தும் ஒரு எதிர்ப்புரட்சி நடவடிக்கையாகும். இது மக்களின் தேவைகளுக்கான போராட்டம் அல்ல, ஜனநாயக ஆட்சியை முடக்குவதற்கான அரசியல் சூழ்ச்சி என்பதை மக்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்துள்ளார்கள். அதனால்தான் இந்த செயற்கையான போலி போராட்டங்களை நிராகரித்துவிட்டு தூய்மையான அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி ஒட்டுமொத்த நாடும் கைகோர்த்து பயணிக்கிறது. நினைவிருக்கட்டும் தோழர்களே, மக்கள் எழுதிய வரலாறு என்றுமே சுயநலவாதிகளால் மாற்றி எழுதப்பட மாட்டாது. நன்றி.